உங்ககிட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்குது. உன்னை போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்குது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்குவதில் முதல்வரின் அப்பன் வீட்டு சொத்தையா கேட்கிறோம் என்றும், தாங்கள் ஊமை ஜனங்களின் உரிமையைதானே கேட்கிறோம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம், துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச, ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய குடை சாய கோலோச்சுவது போதுமடா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போகிறாங்க. இந்த நாடு பார்க்க போகுது, இந்த நாடு தாங்காது. ஏன் உங்கள் அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்கள் கேட்குறோம்? 10.5. இது எங்கள் நாடு, எங்கள் பூமி, எங்களால் வளர்ந்தது, எங்கள் மண். உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? உங்ககிட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்குது. உன்னை போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற. அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர்? ஆக ஏதோ நடக்க போகுது, நடத்தி காட்ட போகிறோம். அண்டங்கிடுகிடுன்னு நடுங்க போகுது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.